சுல்தான்பேட்டையில் ஆக்கிரமிப்பு மாட்டு இறைச்சி கடைகள் அகற்றம். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து நடவடிக்கை. SMS மூலம் பணம் பறிக்க முயற்சி. காரைக்காலில் நைஜீரிய கும்பல் கைது. உள்ளாட்சித்துறை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சுகாதார சீர்கேட்டிற்கு எதிர்ப்பு. 200 கிலோ எடையில் சன்வே ஹோட்டலில் தயாராகும் கிறிஸ்துமஸ் கேக். 15 வகையிலான உலர் பழங்கள் சேர்ப்பு. விரிவான செய்திகள். சுல்தான்பேட்டை அருகே ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த மாட்டிறைச்சி கடைகளை போலீஸ் பாதுகாப்புடன் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அகற்றினார்கள். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் 10க்கும் மேற்பட்ட மாட்டிறைச்சி கடைகள் இயங்கி வந்தன. கடைகளின் அருகே மாட்டிறைச்சி கழிவுகளை கொட்டி விடுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. எனவே ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் தலைமையில் மாட்டிறைச்சி கடைகள் அகற்றப்பட்டன. பொக்லைன் எந்திரம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மாட்டிறைச்சி கடைகளை அகற்றினார்கள். இதனையொட்டி வில்லியனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் ராஜன், பெரியசாமி ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் SMS மூலம் பணம் பறிக்க முயன்ற நைஜீரிய நாட்டு மோசடி கும்பல் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காரைக்கால் மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் சுந்தர். இவரது செல்போனிற்கு SMS ஒன்று வந்துள்ளது. அந்த SMSல் உங்கள் செல்போன் எண்ணிற்கு 1 மில்லியன் பிரிட்டன் பவுண்ட் பரிசாக விழுந்துள்ளது எனவும் உங்கள் முழு விவரங்களை குறிப்பிட்ட இமெயில் முகவரிக்கு தெரிவிக்குமாறும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி சுந்தர் தனது விவரங்களை தெரிவித்ததை தொடர்ந்து கென்னத் என்னும் நபர் சுந்தரை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பரிசினை பெறுவதற்கு முதற்கட்டமாக தனது நண்பர்கள் கெல்வின் மற்றும் பெர்னார்ட் ஆகியோரிடம் 5000 ரூபாய் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். சுந்தரும் 5000 ரூபாய் செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பரிசு பணம் பெறுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். சுந்தர் தனது நண்பர்களிடம் விவரத்தை கூறும்போது அவரது நண்பர்கள் இது மோசடி வேலை, உடனடியாக போலீசில் புகார் தெரிவிக்க வலியுறுத்தினர். அதன்படி சுந்தர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த 4 நபர்கள் ஒரு ஹோட்டலின் முன்பு நிற்பதாக சுந்தர் போலீசிடம் கூறியுள்ளார். போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் அவர்கள் 4வரும் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களிடமிருந்து 3 லேப்டாப்கள், 14 செல்போன்கள், 9 சிம் கார்டுகள், கேமரா 1 மற்றும் இந்திய பணம் 2000 யூரோ கரன்சி என கைப்பற்றிய போலீசார் 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். சுகாதார சீர்கேடு அடைந்து நோய் பரவும் அபாயத்தை போக்கிட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர குழு சார்பில் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பாதித்துள்ள டெங்கு காய்ச்சலை தடுக்க இலவச சிறப்பு முகாம்களை அமைத்திட வேண்டும், சுகாதார சீர்கேடு அடைந்து நோய் பரவும் அபாயத்தை போக்கிட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் விஸ்வநாதன் தொடங்கி வைக்க நகர செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். இதில் தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், நகர பொருளாளர் ஏகாம்பரம், துணை செயலாளர் மோகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனிடையே புதுச்சேரி வில்லியனூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட, விபத்துக்களை தடுத்திட புறவழிச்சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை தொகுதி குழு சார்பில் உழவர்கரை நகராட்சி முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் நளவேந்தன், குழு உறுப்பினர் கண்ணன், துணை செயலாளர் வீராங்கன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு 15 வகை உலர் பழங்கள் மூலம் 200 கிலோ கேக் தயாரிக்கும் திருவிழா நடைபெற்றது.
கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு பல்வேறு விதமான வடிவங்களில் கேக்குகள் செய்து தருவது வழக்கம். அதேபோன்று இவ்வருடமும் சன்வே உணவகத்தில் சுகாதார முறையில் கேக் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளது. அதன்படி 6ஆம் ஆண்டு கேக் கலப்பு திருவிழா நூறடி ரோடு சன்வே GRT கிராண்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஹோட்டல் மேனேஜிங் டைரக்டர் வேல்முருகன், மேலாளர் ராஜு ரங்கராஜன், மாருதி குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 100 கிலோ அளவுள்ள இந்த கலவையுடன் 15 வகையான உலர் பழங்கள், மைதா மற்றும் சர்க்கரை சேர்த்து 200 கிலோ கிறிஸ்துமஸ் புட்டிங் கேக் தயாரிக்கப்படுகிறது. கிராண்டில் வந்துட்டு இந்த கேக் மிக்சிங் செரிமனி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோலாகலமாக கொண்டாடுறது வந்து வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த கேக் மிக்சிங் செரிமனின்றது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் வந்துட்டு இந்த பல வகையான திராட்சை, உலர்ந்த திராட்சை, அப்புறம் பேரிச்சம்பழம், இந்த மாதிரி உலர் இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஃபர்மெண்ட் பண்ண வைப்போம். அது வந்து ஃபர்மெண்ட் பண்ணிட்டு 45 டேஸ்க்கு முன்னால் வந்துட்டு இந்த மைதா மாவு, சர்க்கரை, அந்த மாதிரி இதெல்லாத்தையும் முதல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு கிலோஸ் இருக்கும், 100 கிலோ. அது கூட இந்த மைதா மாவு, சர்க்கரை இதெல்லாத்தையும் போட்டோன்னாக்கா இன்னும் ஒரு 100 கிலோ. ஸோ மொத்தமாக ஒரு 200 கிலோ இந்த இது வந்து புட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஸோ இது 6வது வருஷம் இந்த கோலாகலமான நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்பேட்டை அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இப்பேரணியை பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பற்றிய விழிப்புணர்வும் கொசுவை ஒழிக்கவும் வலியுறுத்தினர். மேலும் நலவழித்துறையினரால் வழங்கப்பட்ட விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர்கள் ரவீந்திரகுமார், தமிழ்வாணன் ஆகியோர் செய்திருந்தனர். இதையடுத்து சாரம், வெங்கடேஸ்வரா நகர், கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் மக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் வீடு வீடாக துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்பட்டது. காங்கிரஸ் பிரமுகர்கள் முனுசாமி, வினோத் ஆகியோர் உடனிருந்தனர்.